ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அது ஏன் வேண்டியிருக்குன்னு ஒரு ஐடியா. இப்போ இப்போ எல்லாரும் சொல்வா, சரி இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன என்ன அவசியம், இன்னும் கொஞ்சம் வருஷம் இருக்கு, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். பிகாஸ் இது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். பட் ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால அதை இப்போ நம்ம பார்த்துக்க மாட்டோம். இப்போ டிப்பிக்கலா என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு எனக்கு என்ன பண்ணணும் அதுக்கு தான் பிரெயின் வந்து திங்க் பண்ணுறது. இப்போ நாளைக்கு சண்டே ஹாலிடே என்ன பண்ணுறது, எங்க போறது. பட் அதே நான் இன்னும் 2028ல நீங்க எங்க போற இன்னும் டிசம்பர் ஹாலிடேக்கு அது வந்து பிளான் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இப்போ ரிட்டையர்மெண்ட்னு பார்த்தேன்னா, முன்னாடி ரொம்ப சிம்பிளா இருந்தது. ஒரு 20-30 இயர்ஸ் வேலை பண்ணுவேன், அப்புறம் ஒரு 15-20 இயர்ஸ் அந்த பணம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் என்னோட லைஃப் ஸ்பேன் வந்து அவ்வளோதான் இருந்தது. பட் இப்போ என்னன்னா அது நிறைய காம்ப்ளெக்சிட்டி வருது. செகண்ட் பார்த்தேன்னா, இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு லோன் கிடைக்காது. வேற என்னன்னா கோல் நீங்க வச்சுங்கோ, அதுக்கு நவடேஸ் லோன் கிடைக்கிறது. கல்யாணம் பண்ணணுமா, வெட்டிங் லோன் கிடைச்சிருது. சரி ஒரு கார் வாங்கலாமா, அதுக்கு ஒரு லோன் கிடைச்சிருது. குழந்தைகள் படிப்புக்கு ஃபாரின் அனுப்பணும்னா அதுக்கு ஒரு லோன் கிடைச்சிடும். பட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்தேன்னா உங்களுக்கு யாரும் லோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்மளே பிளான் பண்ணி எப்படி அதை பண்ணுறதுன்னு ஒரு ஸ்டெப் எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தேன்னா, ரிட்டையர்மெண்ட் டாபிக் எல்லாருக்கும் வரும். இப்போ சில பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் இருந்ததுன்னா சரி எனக்கு 60 வரைக்கும் உண்டு. இப்போ நீங்க டாக்டர், லாயர் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தேன்னா அவ சொல்வா, நான் எப்போ வரைக்கும் கை கால் ஓடுறதோ அது வரைக்கும் நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். சில பேர் வந்து நான் ரிட்டையரே மாட்டேன், பிஸ்னஸ் இருக்கு, டெய்லி போய் பிஸ்னஸ் ஓட்டின்னு இருக்கேன். ஸோ அதனால அது ஒரு ஃபிக்ஸ்டு ஏஜ் கிடையாது. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு நாள் இன்னைக்கு ரிட்டையர் பண்ணி தான் ஆகணும். அது நம்ம ஹெல்த் அதை சப்போர்ட் பண்ணுமா இல்லையான்னு தெரியாது. பட் பிளான் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் லாஸ்ட்லி என்ன, ரிட்டையர்மெண்ட் பண்ணச்ச ஒரு ரெண்டு ஏரியா இருக்கு. ஒன்று வந்து பணம் பத்தி. ஏன்னா எனக்கு இந்த பணம் எத்தனை வருஷம் லாஸ்ட் ஆகுமா, எங்க இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து நம்ம ஹெல்த், நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டைமை வச்சிருந்தா. இப்போ டிப்பிக்கலி நீங்க 40-45ல கேட்டேன்னா, இல்லை நான் நிறைய டிராவல் பண்ணுவேன், இங்க அங்க போய் சுத்தி பார்க்குவேன். பட் அது எத்தனை வருஷம் சுத்தி பார்க்க முடியும், எத்தனை வருஷம் நீங்க சும்மா டிராவல் பண்ணுவேன். ஸோ ஒரு பார்ட் வந்து நான் ஃபைனான்சியல்னு, நான் என்ன பண்ண போறேன் ரிட்டையர்மெண்ட்ல, என்னோட காலம்பரை எழுந்துட்டு ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் என்னோட டே எப்படி இருக்கும், அதிலும் நீங்க ஒரு ஃபோக்கஸ் போடணும். பட் இன்னி ஒரு பிரசன்டேஷன் வந்து நான் ஃபைனான்சியல் பத்தி பேச போறேன். ஸோ இப்போ ரிட்டையர்மெண்ட் இந்தியாவில் என்ஆர்ஐஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் என்ன ஆயிருக்குன்னா, இந்தியாவே இப்போ இவால்வ் ஆயிட்டு இருக்கு. நான் இந்த நல்லா பெரிய பில்டிங் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவே பார்த்தேன்னா அப்படி டெவலப்மெண்ட் ஆகுது. காஸ்ட் ஆஃப் லிவிங்கே இங்கும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி அதான் சரி, நான் ஃபாரின்ல வேலை பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்தேன்னா சிம்பிளா இருக்கும். பட் நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங்கே இப்போ இங்க ஏறுது. ரெண்டாவது நம்ம லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி உங்க பேரண்ட்ஸ் ஒரு ஜெனரேஷன் பார்த்தேன்னா சரி ஒரு சின்ன வீடு எங்கேயா ஒரு 2 BHK ரிட்டையர்மெண்ட்க்கு போதும், கையில ஒரு 15,000 ருபீஸ் இருந்தா போதும். அதே இன்னைக்கு என்னன்னா, எனக்கு ஃபிளாட் கொஞ்சம் பெருசா வேணும், எனக்கு டிராவல் பண்ணணும், ரெண்டு இந்த எக்ஸ்பென்ஸ் இருக்கு, அந்த எக்ஸ்பென்ஸ் இருக்கு, திருப்பி திருப்பி யூனோ இப்போ நம்ம எங்க எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில போய் சாப்பிடணும், எங்கேயா மாலுக்கு போறோம், இது ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டாவது என்ஆர்ஐக்கு மெயின் ப்ராப்ளம் மெயின் கன்சர்ன் ஏரியானா கரன்சி, டாக்ஸேஷன், சிட்டிசன்ஷிப், இதெல்லாம் கண்டினியூஸ்லி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ சில பேர் எங்க யூஎஸ்ஏல இருந்து வந்திருக்கா. ஸோ நம்ம அந்த டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல 60 ருபீஸ் இருந்தது, 40 ருபீஸ் இருந்தது, இன்னைக்கு 88 ருபீஸா இருக்கு. ஸோ நீங்க இந்தியாவுக்கு பணம் கொண்டு வரச்சு அது உங்க பெனிஃபிட்ல இருக்கு. பட் அதே இந்த பணம் நான் திருப்பி யூஎஸ்க்கு எடுத்துன்னு போனா அது லாஸா தெரியும். ஸோ அதனால அது ஒரு கான்ஸ்டன்ட் வரி இருக்கு. நான் என்ன பண்ணுறது. சிட்டிசன்ஷிப், இப்போ சில கண்ட்ரில விசா ரூல்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அகைன் யூஎஸ்ஏ மாரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டா H1B இருக்குமா இருக்காதா, நான் குவாலிஃபை ஆவேனா ஆமாட்டேன்னா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் வரி இருக்கும். அண்ட் லாஸ்ட்லி இப்போ மோர் ரீசெண்ட் நம்ம ஜாபுக்கே அன்சர்டினிட்டி இருக்கு. சில பேர் ஏஐன்னு சொல்றா, சில பேர் சொல்றா இல்ல நிறைய பேரை ஹையர் பண்ணிட்டோம், திருப்பி சாக் பண்ணணும். ஸோ அதனால ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆயிடும் எல்லாருக்கும். பட் மோர் ஃபார் என்ஆர்ஐ, பிகாஸ் அவளுக்கு ரெண்டு பார்ட் பார்க்கணும்.
எந்த கண்ட்ரியில இருக்காரோ, அண்ட் செகண்ட் இந்தியாலும் எப்போ வருது, எப்படி வருது, இந்தியாவுக்கு வரணுமா இல்லையா, அந்த டவுட்லாம் வரும். ஸோ அதனால இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு திங்க் பண்ணறதுக்கு. ஸோ இதுக்கு நான் எப்படி பண்ணுறது? இப்போ நிறைய பேர் என்ன பார்த்துருக்கேன்னா, சரி இன்னைக்கு ஒரு லாபம்னு ஒரு செமினார் அட்டென்ட் பண்றேன், 2 பேரை கேட்கறேன், என்னோட ஃப்ரெண்டு சொன்னா இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீ என்ன பண்ணுன்னா இது பண்ணிட, இல்லைன்னா நான் என்ன பண்றேன்னா நான் எல்லாம் பணம் நான் யூஎஸ்ல வச்சுட்டு இருக்கேன், அதை நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி திருப்பி இந்தியாவுக்கு எடுத்துன்னு போறேன். இன்னொருத்த என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல நான் முதல்ல எல்லாம் இந்தியாவுக்கு அனுப்பிச்சு விட்டுடுறேன், நான் லண்டன்ல ஒன்றும் வச்சுக்க போறது இல்லை. இப்போ சிங்கப்பூர் பார்த்தேன்னா இல்லை பக்கத்துல தான், அதை எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம்னு. ஸோ என்ன ஆகுதுன்னா பப்ளிக் கன்ஃபியூஸ் ஆகிறா, என்ன ரைட் ஆன்சர், நான் என்ன பண்ணுறது, எனக்கு பணம் இங்கும் இருக்கு ஃபாரின்ல இருக்கு. இப்போ சில புது கேசஸ் ரிட்டையர்மெண்ட்ல எப்படி ஆகுதுன்னா, ஃபேமிலி முதல்ல இந்தியாவுக்கு வந்துடுறா, அந்த மெயின் பர்சன் ஃபாரின்ல இன்னொரு 5 வருஷம் நான் வேலை பண்ணிட்டு அப்புறம் நான் வரேன். ஸோ அப்போ அவளுக்கு இந்தியாவிலும் பண்ண வேண்டியிருக்கும், ஃபாரின்லும் வேணும். ஸோ அதனால இன்வெஸ்டிங் வந்து நீங்க ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ராஜெக்ட் மாரி எடுத்துட்டேன்னா அது உங்களுக்கு பிளான் பண்ணறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ ப்ராஜெக்ட்ல எப்பயும் பார்த்து 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் மேத்ஸ் பண்ணலாம். சிம்பிள் கால்குலேட்டர், இப்ப நிறைய கால்குலேட்டர் ஆன்லைன் இருக்கும். நான் ஒரு கால்குலேட்டர் ஸ்கிரீன்ல வச்சிருக்கேன், அதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு சார் சொன்ன மாதிரி 1 கோடி வேணுமா, 5 கோடி வருமா, 5 கோடி ஜாஸ்தியா குறைச்சலாம், அதெல்லாம் இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ முதல் ஸ்டெப் வந்து அட்லீஸ்ட் நமக்கு டார்கெட் தெரியும். இப்போ நம்ம கிரிக்கெட் மேட்ச் மாதிரி பார்த்தேன்னா டெஸ்ட் மேட்ச்ல நம்ம என்ன டார்கெட் ஸ்கோர் பண்றோம் அது தெரியாம விளையாட போனேன்னா எப்படி ஜெயிக்க போறோம். செகண்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அசெட் அலோகேஷன், விச் மீன்ஸ் எங்க வைக்கிறது ஃபண்ட், எங்க வைக்கிறது என்னோட பணத்தை, ரியல் எஸ்டேட்ல போடட்டுமா, கோல்டு பார் வாங்கி வைக்கட்டுமா, சும்மா கேஷா பேங்க்ல வச்சுக்கட்டுமா. ஸோ அந்த டிஸ்கஷன் பார்க்க போறோம், எங்க பணத்தை அசெட் அலோகேட் பண்ண. மூணாவது வந்து ரிவ்யூ அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அது என்னன்னா இப்போ ரெகுலரா நம்ம என்ன பண்றோம், இப்போ நான் கிரிக்கெட் எக்ஸாம்பிளே வச்சுக்கிறேன். அசியூம் கொஞ்சம் கிரிக்கெட்னா எல்லாருக்கும் ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கும். எப்படி ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் வருது, அது ஏன் வருது, அதான் அந்த பிரேக்ல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ரன் ரேட், நம்ம என்ன ரன் ரேட்ல விளையாடுறோம், என்ன எத்தனை விக்கெட் இருக்கு, என்ன சேஞ்சா இருக்கு, யாரு அடுத்தது வர போறா பேட்டிங்க்கு. ஸோ அந்த மாரி நம்ம போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுறது, எந்த ஃபண்ட் எனக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதா, அந்த ஃபண்டை விற்கட்டமா. இப்போ நிறைய இப்போ டெக் செக்டர்ல வேலை பண்றவாக்கு இசாப்ஸ் உண்டு, இல்லைன்னா ஆர்எஸ்யூஸ் உண்டு. இப்போ அந்த வேல்யூ வந்து இல்லோ ஏறி இருக்கு. ஸோ இப்போ அந்த ஆர்எஸ்யூ நான் விற்கட்டமா, வச்சுக்கட்டமா, பார்ட்லி விற்கட்டமா. ஸோ அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் அது வந்து நீங்க ஆட்ஹாக்கா சும்மா சரி இன்னைக்கு நான் தோணுறது எனக்கு இந்த என்விடியா இன்னும் போகாது மேல வித்துடலான்னு பண்ணிடலாம், அது மிஸ்டேக்கா தான் ஆகும். பட் அதே நீங்க ஒரு ப்ரோசஸ் வச்சு, சரி இன்னைக்கு என்விடியா வந்து என்னோட ஃபேமிலிக்கு 10% தான் இருக்கு, சரி கொஞ்சம் இன்னொரு நாள் வச்சு பார்த்துக்கலாம், இல்லைன்னா 90% ஆயிடுத்து, கொஞ்சம் வித்துட்டு வேற ஏதாவது வாங்கிக்கலாம். ஸோ அதனால ரிவ்யூ அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டெப் 1, இப்போ எல்லோ நமக்கு வேணும். இப்போ நீங்க சேட்ல ஒரு மெசேஜ் போடுறதுல அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு எல்லோ வேணும்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ரேண்டம்லி நீங்க என்ன தோணுறது, உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்னா எல்லோ பணம் வேண்டியிருக்கும். ரவுண்ட் ஃபிகர் போட்டுடுங்க சேட்ல. சரி, ஒருத்தருக்கு 10 crores, 3 crores, 5 lakhs, 5, 50, 5, 5, 2. இப்போ பாலாஜி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் போட்டிருக்காரு, டிபெண்ட்ஸ் ஆன் இன்ஃப்ளேஷன். அதுக்கும் நான் பேச போறேன். 10, 1, 1, 2, 5. குட். ஸோ நிறைய ரேஞ்ச் பார்த்துருக்கோம், ரைட்? ஒருத்தருக்கு 50 lakhsல இருந்து ஆல் த வே அப் டு 10 crores, ஒருத்தர் 15 crores. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா ரிட்டையர்மெண்ட் போது ஒரு கால்குலேட்டர் நான் ஆக்சுவல் நம்பர்ஸ் போட்டு சால்வ் பண்ணறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மெயின் ஐட்டம்ஸ் என்னன்னா பார்க்கலாம். முதல் வந்து நம்ம இன்னி ஏஜ் என்ன, அதுலேருந்து நம்ம எப்போ ரிட்டையர் பண்ண போறோம்.
இப்ப இதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ ஒரு கான்செப்ட் ஃபயர்னு வந்திருக்கு, ரிட்டையர் ஏர்லின்னு சொல்றான். ஸோ அந்த நம்பர் வச்சுட்டும் பார்க்கலாம், இல்லைன்னா டிபிக்கலி 58 60 அந்த டேட் வச்சுட்டும் பார்க்கலாம். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இது வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா, ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் எனக்கு இன்னொரு 10 15 வருஷத்துக்கு தான் பணம் வேண்டியிருக்கும். பட் நீங்க ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா லைஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ப்ரீவியஸ் ஜெனரேஷன் 60 65 வரைக்கும் இருந்தா ரொம்ப வருஷமா இருக்கான்னு ஒரு கம்யூனிட்டியில சொல்லுவோம். அதே இப்போ 75 வரைக்கும் ஆயிடுது. இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 80 85. இப்போ நம்ம குரூப்லேயே குவிக்கா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 80க்கு மேல யாருக்கா ஃபேமிலி மெம்பர் இருந்தா ஒரு எஸ்ன்னு போட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் குவிக்கா பார்க்கலாம் எத்தனை பேருக்கு அவ ஃபேமிலி கசின்ஸ்ல 80க்கு மேல ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கா. 80க்கு மேல இருந்தா ஒரு ஜஸ்ட் எஸ்ன்னு போட்டுடும். ஓகே, இப்போ நிறைய பேர் 80க்கு மேலும் ஃபேமிலி மெம்பர் இருக்கு. ஸோ அதனால லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நம்ம பிளான் பண்ணறச்சு அந்த மாதிரி பண்ணணும். லாங் டேர்ம் இன்ஃப்ளேஷன் இப்போ பிளானிங் பண்ணறச்ச என்ன ஆகுதுன்னா, நம்ம நிறைய பேர் ஸ்டக் ஆயிடுறோம். சரிங்க, எனக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் தெரியாதே, நான் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது, இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்ஃப்ளேஷன் என்ன இருக்கும், 10 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரம்ப் என்ன சொல்வார், 10 வருஷத்துக்கு அப்புறம் மோடி இருக்காரா இல்லையான்னு நிறைய அந்த மாதிரி டவுட் வரும். ஸோ அதனால என்ன பண்ணுறதுன்னா, நம்ம லாங் டேர்ம் ஆவரேஜை மட்டும் வச்சுட்டு போகலாம். நம்ம ப்ரிடிக்ட் பண்ண வேண்டாம். ஒரு கெஸ், எனக்கு தோணுறது இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் ஒரு 5% இருக்கும், 6% இருக்கும், 20% இருக்காது டெஃபினட்டா. அண்ட் 0% ஜப்பான் மாரி 0 1% இருக்காது. ஒரு ரேஞ்ச் எடுத்துட்டு 5% வச்சுக்கிறது. இது என்னன்னா அகைன் நம்ம ப்ரிசைஸ் வேண்டாம், ஒரு ரேஞ்ச் வச்சுட்டு பார்க்கணும். அடுத்தது பிரசன்ட் லிவிங் எக்ஸ்பென்ஸ். இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரிட்டையர்மெண்ட். நமக்கு என்ன மாரி லைஃப் ஸ்டைல் வேணும். இப்போ சில பேருக்கு ஒரு பேஷன் இருக்கும், தட் நம்ம ரெகுலரா வெளியில போகணும், கோவில்ல விசிட் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி ட்ரிப் பண்ணணும். இன்னொருத்தர் வந்து இல்லை, நான் அப்படி டிராவல்ல எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் எனக்கு ஆத்துலேயே இருந்துட்டு ஒரு சின்ன இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். ஸோ அதனால லிவிங் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் மிஸ்டேக் என்ன பண்றாங்கன்னா, சும்மா இல்லை எனக்கு தோணுறது 5 லட்சம் வேண்டியிருக்கும், 2 லட்சம் வேண்டியிருக்கும். அது நீங்க ஒரு தாட்டி இன்னி ஒரு எக்ஸ்பென்சஸை கேர்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அதுல இருந்து எத்தனை எக்ஸ்பென்சஸ் உங்க ஃபேமிலிக்கு மட்டும் இருக்கு, எத்தனை உங்க சில்ட்ரன்னால வருது, இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸ்னால வருது, அதெல்லாம் எடுத்துட்டேன்னா ஜஸ்ட் 2 பேரா லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காம்பினேஷன், சிங்கிளா இருந்தாலும் உங்க லிவிங்க்கு எல்லோ வேண்டி இருக்கு. செகண்ட் அசம்ஷன் என்னன்னா, நம்ம நிறைய பேர் தோணுறது that, அதுக்குள்ள நம்ம வீடு கட்டியிருக்கோம், இல்லைன்னா ரெண்ட் இருக்காது, ஸோ அட்லீஸ்ட் ஒரு ரியல் எஸ்டேட் இருக்கும். செகண்ட் பார்ட் ஆஃப் த கால்குலேஷன் என்னன்னா, இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஜென்ரலி பீப்புள் என்ன சொல்றாங்க, இல்லை நான் இப்போ உடச்ச எனக்கு நிறைய காஸ்ட் இருக்கு, நான் ரிட்டையர் ஆனா செலவு குறைஞ்சிடும். பட் ரியல் லைஃப்ல பார்த்தேன்னா செலவு வேற ஏதாவது ஒரு பக்கெட்ல இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில சாப்பிட போறேன், மாலுக்கு போறேன், அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதே 10 வருஷத்துக்கு அப்புறம் மேபி டாக்டர் செலவு இருக்கும், வேற ஏதாவது செலவு வரும். பட் டிபிக்கலி அந்த நீங்க இன்னைக்கு 2 லட்சம் பர் மந்த் செலவழிச்சா ரிட்டையர்மெண்ட்லும் கொஞ்சம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செலவு வரும். ஸோ அது ஜாஸ்தி நீங்க ரிடியூஸ் பண்ணாதீங்கோ. சேயிங்னா ரிட்டையர்மெண்ட்ல ரொம்ப சிம்பிள் லைஃப் ஆயிடும். அது பாடி ஆட்டி எல்லாம் முடியாது. இப்போ இன்னைக்கே நீங்க பிளேன்ல போறேன்னா ரிட்டையர்மெண்ட்னால திருப்பி ட்ரெயின்ல போக மாட்டேன், அப்பவும் பிளேன்ல தான் போவேன். அடுத்தது வந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ரொம்பவே ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கா. இப்போ ஜஸ்ட் ஒரு குவிக்கா ஒரு போல் எடுத்து பார்க்கலாம். லாஸ்ட் 3 இயர்ஸ் உங்களோட எக்ஸ்பெக்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எல்லோ ஒரு ரேஞ்ச் போட்டுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க லாஸ்ட் 3 இயர்ஸா நிறைய பேர் முதல்ல போட்டிருக்கேன், நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லும் பண்றேன். ஸோ அப்ராக்சிமேட்லி என்ன ரிட்டர்ன்? விஜய் கணேஷ் 15%, வெரி குட். 12%, ஓகே. வேற ஏதாவது ரேஞ்சஸ் 15 வர ஜாஸ்தி யாருக்கா கிடைச்சதா? 13. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 12 to 13.
தீபக் நான் லாங் டேர்ம் பார்க்குறேன். லாஸ்ட் 1 இயர் வந்தா 15, 12, 14. ஸோ நிறைய பேர் இது கிளியரா தெரியாது. கொஞ்சம் எக்விட்டி ஹெவியா இருக்கு போர்ட்ஃபோலியோ, 12 to 15 ரேஞ்சில் போற. பட் நம்ம பிளான் பண்ணச்சே கொஞ்சம் கன்சர்வேட்டிவா பிளான் பண்ணணும். அடுத்தது, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு கால்குலேட்டர் எடுத்து நம்ம கொஞ்சம் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் என்ன. ஓகே, ஸோ இப்போ யாரா குரூப்ல அவா நம்பர்ஸ் கொடுக்கறதுக்கு இருக்கா? எல்லாமே அவாலோட பண்ணலாமா இல்லை நான் ஜஸ்ட் பண்ணட்டுமா? எனிபடி ரெடி? இல்ல விஜய் அண்ட் விஜய், இப்போ ஷால் வி டூ உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணி பார்க்கலாமா? சும்மா உங்க நம்பர்ஸ், ரியல் லைஃப் நம்பர்ஸ் போட்டு. ஓகே, மிஸ்டர் அருண்குமார், உங்க ஏஜ் இன்னைக்கு? இல்ல இல்ல நிறைய பேர் இருக்கா இந்த லிங்க் வரும். மிஸ்டர் அருண்குமார் வர பண்ணலாம் சார். கேக்குதுங்களா? கேக்குது. உங்க ஏஜ் இன்னைக்கு? 40 சார். 46. எப்போ ரிட்டையர் பண்ணலாம்னு பிளான்? 40. எப்போ ரிட்டையர் பண்ணலாம்னு பிளான்? 55. 55. நான் டிப்பிக்கலி இது பண்ணறச்ச நான் 90 போடுவேன். நீங்க குறைக்கணும்னா குறைக்கலாம், பட் இப்போ 90 வரைக்கும் வச்சுக்கிறது பெட்டர். சரி, ஓகே, 85 வச்சுக்கலாம். சரி, பிளானிங் வந்து எப்பயும் பாருங்க கன்சர்வேட்டிவா இருக்கணும். வாட் இஃப் நீங்க 90 வரைக்கும் இருந்து எனிவே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ லாங் டேர்ம் இன்ஃப்ளேஷன் நான் சொன்ன மாதிரி ஒரு 6% வச்சுக்கலாம். கொஞ்சம் குறையும் எனக்கு தோணுறது. இந்தியா எத்தனை டெவலப் ஆகுதோ இது வந்து லாங் டேர்ம் இன்ஃப்ளேஷன் இன் இந்தியா பார்க்குறோம். இந்த அசம்ஷன் என்னன்னா நான் இந்தியாவில் ரிட்டையர் ஆக போறேன். ஸோ எல்லாமே கால்குலேஷன்ஸ் இந்தியாவுக்குன்னு இருக்க போகுது. இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் எல்லோ ஆகுது. உங்க லைஃப் ஸ்டைல் ரிட்டையர் ஆனா இன்னைக்கே நீங்க ரிட்டையர் ஆனா மாசத்துக்கு எல்லோ பண்ண வேண்டியிருக்கும். approximately maybe 1 lakh. ஓகே, இது நான் சொன்ன மாதிரி இது அசியூம் தட் நீங்க சேம் 1 lakh லைஃப் ஸ்டைல் கண்டினியூ பண்ணுவேன். இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா நான் இதை கொஞ்சம் குறைக்க போறேன். இப்போ நிறைய பேர் 12 to 15% சொல்லியிருக்கா. ஸோ இதுவும் பண்ணி பார்த்துடலாம். நான் முதல்ல இப்போ 12% எடுத்துக்கிறேன். அண்ட் ரிட்டையர் ஆனால் டிப்பிக்லி நம்ம கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் ஆகும். பிகாஸ் ஃபுல் போர்ட்ஃபோலியோ எக்விட்டியில் பண்ண முடியாது. கொஞ்சம் நம்ம இன்கம் இல்லைன்னு ரிஸ்க் கொஞ்சம் குறைக்கும். ஸோ அதுக்குன்னு நான் இதை ஸ்லைட்லி குறைக்கிறேன் டு 10%. அண்ட் அசியூம் இன்னைக்கு நீங்க இப்போ வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் பத்தி பிளானே பண்ணல, ஒன்றும் சேவ் பண்ணல. ஸோ இப்போ கால்குலேட்டர் என்ன சொல்லுறதுன்னா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்ல 2,36,39,000 வேணும். இன்ஃப்ளேஷன் ஒரு 1 lakh வந்து 239 ஆகும். அதுக்கு 5 crore கைண்ட் ஆஃப் கார்பஸ். இப்போ சில பேர் 15 crore நம்பர் போட்டா, சில பேர் இன்னும் 10 crore நம்பர் போட்டா. பட் டெக்னிக்கலி ரிட்டையர்மெண்ட்க்கு இப்போ இந்த மாரி சினாரியோக்கு 5 crores போதும். அதுக்கு இன்னிலேருந்து எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா 1 lakh இன்னிலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ ஜஸ்ட் ஃபுல்லாக டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டாம், பட் அப்ராக்சிமேட்லி நீங்க இப்போ ஏஜ் 40, அட்லீஸ்ட் லாஸ்ட் 10 years ஏதாவது ஒரு சேவிங் பண்ணியிருக்கேன். ஸோ அது நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஒரு 25 lakhs நீங்க சேவ் பண்ணிட்டு அண்ட் பிபிஎஃப் அதெல்லாம் வரும் இன்னொரு 25 lakhs. இது ஜஸ்ட் அசம்ஷன். நான் உங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் இங்க போட வேண்டாம். பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி ஹாஃப் ஆயிடுது. ஸோ இப்போ முதல்ல ஒரு டென்ஷன் வந்திருக்கும், 1 லட்சம் எப்படி சேவ் பண்ணுறது, என்ன பண்ணுறது. பட் ஆல்ரெடி எங்க கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, அதனால ஆஸ்கிங் ரேட் குறைஞ்சிருக்கு. இப்போ நீங்க பாருங்க மிஸ்டேக்ஸ் என்ன இந்த கால்குலேட்டர்ல எப்படி பீப்புள் பண்ணுவா. முதல்ல வந்து இதை போய் 15 ஆக்கிக்குவா. சரிங்க, இல்லை நான் நிறையா எனக்கு ஸ்கீம்லாம் நன்னா தெரியும், இது பண்ணுவேன், ரிட்டையர்மெண்ட்லும் எனக்கு இது வரும். எஸ்ஐபி நம்பர் எல்லோ குறைஞ்சது. ஒரிஜினல் 1 lakhல இருந்து இப்போ 23,000. அண்ட் இதுல ரிஸ்க் என்னன்னா நீங்க 23,000 எஸ்ஐபி ஆரம்பிக்குவேன், பட் 15% ரேட் வராது. கடைசியில் ரிட்டையர்மெண்ட் வரச்ச சடனா என் கார்பஸ் இல்லோ குறைஞ்சிருது. நான் இப்போ என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு மெயின் பாயிண்ட் என்னன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணறச்ச கன்சர்வேட்டிவ் நம்பர் எடுத்துங்கோ. சும்மா இதுல போய் 6 அடிக்கணும்னு அந்த மாரி பார்க்காதீங்க. கன்சர்வேட்டிவா பாருங்க.
இதை சேவ் பண்ணறதுக்கு சரி 125 என்னாட்டி இன்னைக்கு பண்ண முடியாது, பட் இருந்தாலும் நான் அடுத்த ஸ்லைட்ல காமிக்க போறேன் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் பிளானிங் ஸ்டேஜ் போது டெஃபினட்டா கன்சர்வேட்டிவா பிளான் பண்ணுங்க. நான் இப்போ பேக் டு த பிரசன்டேஷனுக்கு போறேன். இந்த லிங்க் நீங்க கால்குலேட்டர் எல்லாம் கால்க்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க மெசேஜ் போட்டு அனுப்பிச்சு. அடுத்தது ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணறச்ச மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த மாரி நமக்கு ஒன்னு பணம், செகண்ட் வந்து நம்ம ஹெல்த் கேருக்கு பிளான் பண்ணணும். என்ன ஆகுதுன்னா, நம்ம டிபிக்கலி ஒன்லி லுக்கிங் அட் லிவிங் எக்ஸ்பென்சஸ். பட் பை சான்ஸ் எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும், இன்சூரன்ஸ் அதை கவர் பண்ணாது. இன்சூரன்ஸ் ஒன்லி ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் தான் கவர் பண்ணும். இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு ப்ராப்ளம் வருது, சில ட்ரீட்மெண்ட் சில இன்சூரன்ஸ் பிளான் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டன் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் கவர்ட். ஸோ அதனால அலாங் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணறச்ச செப்பரேட்டா ஒரு ஹெல்த் கார்பஸ்ன்னு பண்ணணும். அதுக்கு ஒரு இன்னி கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 lakhs அட்லீஸ்ட் நீங்க வச்சேன்னா அது உங்க ஃபியூச்சர் ஹெல்த்துக்கு வரும். அது வந்து இன்னொரு கோல் நீங்க எப்பயும் திங்க் பண்ணி பார்க்கணும். செகண்ட் வந்து நம்ம இப்போ கிஃப்டிங். இன்னைக்கு நான் 40-45 இயர்ஸ்ல எனக்கு ஒன்றும் அப்படி தோணுறது இல்லை. பட் அகைன் நீங்க உங்க ஃபேமிலியில பாருங்க, 65க்கு மேல எல்லாம் தாத்தா பாட்டி அவ பேரம் இல்லைன்னா பேத்திக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். கல்யாணம் அவ பர்த்டே இருக்கு, சரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு போறாளா, சரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். அந்த மாரி எக்ஸ்பென்சஸ், அந்த மாரி கிஃப்டிங் கட்டாயமும் வரும். பட் அதை நம்ம பிளான் பண்ணிருந்தது இல்லை. ஸோ அதுக்கும் ஒரு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, தட் என்னோட ஃபேமிலி எப்படி, என்னோட செட்டப் என்ன. ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஒரு செப்பரேட்டா ஒரு கார்பஸ் வச்சுக்கணும். அண்ட் லாஸ்ட்லி நம்ம எப்படி ஏஜ் பண்றோம் அப்போ நம்ம திங்கிங் நம்மளோட இது சேஞ்ச் ஆகும். இப்போ சில பேருக்கு நிறைய டிராவல் பண்ணி கோவில்லாம் விசிட் பண்ணணும்னு இருக்கும், அதுக்கு தனியா ஃபண்ட்ஸ் வேண்டி இருக்கும். இல்லைன்னா நான் படிச்ச ஸ்கூல் காலேஜ்ல எனக்கு ஏதாவது ஒரு டொனேஷன் பண்ணணும். அந்த மாதிரி அது நமக்கு ஜென்ரலி ப்ரீ ரிட்டையர்மெண்ட் தோணாது. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் டைம் வருது கையில, நம்ம திங்க் பண்றோம் நம்ம என்ன பண்ணலாம், சரி நம்ம கம்யூனிட்டியில எப்படி ஹெல்ப் பண்றேன், என்ன பண்ணலாம். ஸோ இந்த 3 நான் கிளைண்ட்ஸோடலாம் பேசுறச்ச பார்த்துருக்கேன். இது வந்து 55-60க்கு மேல தான் தோண ஆரம்பிக்கும். பட் அது பிகம்ஸ் டூ லேட் பிகாஸ் நான் அதுக்கு பிளானே பண்ணல. நான் முதல்ல அதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அதை எப்படி பண்றது. ஸோ அது வந்து ஸ்டெப் 1. நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றோம், எவ்வளோ அமௌண்ட் எனக்கு வேணும். அண்ட் இந்த நம்பர் நீங்க ரெகுலரா ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். இந்த கால் முடிச்சிருக்க அப்புறம் நீங்க போய் சும்மா மேட்ச் பண்ணி சரி இனிமே இவ்வளோதான் பணம் வேணும்னு இல்லை. எவ்ரி இயர் கொஞ்சம் திருப்பி அந்த கால்குலேட்டரை பண்ணி பாருங்க, என்ன சேஞ்சா இருக்கு, என்ன கோல் எப்படி மாறுது. நான் கிரிக்கெட்ல சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் வந்துட்டு இருக்கிற மாதிரி நீங்களும் செக் பண்ணிங்க. இப்போ அசெட் அலோகேஷன்ல நான் என்ன பார்த்துருக்கேன், டிபிக்கலி ரிட்டையர்மெண்ட் என்ஆர்ஐன்னு சொன்னேன்னா எல்லாரும் ஒரு ஐடியா, சரி இந்தியாவில் ஒரு வீடை வாங்கி போட்டுடலாம், நான் ரிட்டையர் ஆகிடுச்சு அந்த வீடு வந்து எனக்கு ரெண்டல் கொடுத்துடும், நான் ரிட்டையர் ஆகிடுவேன். அது வந்து ஒரு சிம்பிள் டெக்னிக். நிறைய பேர் வீடு இல்லைன்னா பிளாட் அந்த மாதிரி ஒரு தட்டி வாங்கி போட்டுடலாம், அது எனக்கு ரெண்ட் கொடுக்கும், இல்லைன்னா அதை வித்துட்டு நான் அப்புறம் அதை பணத்தை வச்சு ரிட்டையர் ஆகிக்கிறேன். இட் ஒர்க்ஸ் சம்டைம்ஸ், பட் அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. உங்க எல்லா அசெட் வந்து பணம் வந்து ஒரே ஒரு அசெட்ல இருக்கு. அதே பில்டிங்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, இல்லைன்னா அந்த 2 வருஷத்துக்கு அந்த பில்டிங்ல டெனன்ட்டே கிடைக்கல, இல்லைன்னா பக்கத்துல இன்னும் நிறைய பில்டிங் வந்துருக்கு, நல்ல ஃபெசிலிட்டி வரும். ஸோ உங்க அசெட் வந்து ஒரு ஸ்டக் ஆயிடும். ஸோ அதுக்குன்னு நம்ம வந்து இதெல்லாம் சாப்பாடு இல்லை, பட் அசெட் அலோகேஷன்ல நம்ம எல்லா அசெட் கிளாஸஸ்ல கொஞ்சம் பணம் போடணும், ஸ்ட்ராட்டஜிக்கா பார்த்து திங்க் பண்ணணும். இந்தியாவில் மட்டும் இருக்கிற வாழ்க்கை லிட்டில் ஈஸியர், பட் ஃபாரின்ல இருக்க வாழ்க்கை இன்னொரு காம்ப்ளெக்சிட்டி. எங்களுக்கு பணம் வெளியிலும் இருக்கு. இப்போ சில பேருக்கு அகைன் யூஎஸ்ல இருந்தா 401kல ஏதாவது கண்ட்ரிபியூஷன் இருக்கும், யூகேல இருந்தா பென்ஷன் ஃபண்ட்ல ஏதாவது கண்ட்ரிபியூஷன் இருக்கும், இல்லைன்னா யூகேல நான் ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கேன், சிங்கப்பூர்ல ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கேன், பட் ரிட்டையர் நான் பிளான் பண்றேன் இந்தியாவில் பண்ணுவேன். ஸோ நம்ம குளோபல் அசெட்ஸ் எடுத்து பார்த்துக்கணும், எங்க என்னோட அசெட் இருக்கு.
அது எந்த கேட்டகரியில இருக்கு. நிறைய சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கு. இப்போ 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ரொம்பவே ஹாட்டா இருந்தது, அது சிம்பிளா இருந்தது. சரி, 5 வருஷம் முதல்ல வேலை பண்ணலாம், பணத்தை கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு ஒரு வீடை வாங்கிட்டு இஎம்ஐல போட்டு ரெண்ட்டை போட்டு அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து 3 to 4% தான் கிடைக்கிறது ரெண்டல் yield. லாஸ்ட் இயர் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் கோல்ட்ல போடாதீங்கோ இன்னும் எல்லாமே எக்விட்டியில போடுன்னு அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ல ஒரு நியூஸ் இருந்தது. பட் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு நன்னா பண்ணுறது, எக்விட்டி அல்லோ நன்னா பண்ணு. ஸோ அதனால வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு எல்லா கேட்டகரியில அசெட்ஸ் இருக்கணும். என்ன ப்ரப்போர்ஷன்ல இருக்கணும் அது உங்க கோல்ஸ் பிரகாரம் உங்க ரிஸ்க் பிரகாரம் அது பண்ணணும். சும்மா எல்லாருமே 20% கோல்ட்ல வைக்கப்படாது, இல்லைன்னா 20% ரியல் எஸ்டேட்ல போடக்கூடாது. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா அசெட் அலோகேஷன் வந்துருச்சு. நீங்க இது திங்க் பண்ணச்சு எல்லா அசெட்ஸும் முதல்ல லிஸ்ட் பண்ணி பாருங்க. அதை சிம்பிளிஃபை பண்ணி எத்தனை டெட், எக்விட்டி, ரியல் எஸ்டேட்டா இருக்கு. 3 அசெட் கிளாஸ்க்கும் தனித்தனி ரிஸ்க், தனித்தனி ரிட்டர்ன் வரும். அது பண்ணிருக்க அப்புறம் தான் நீங்க டிசைட் பண்ணணும், சரி இப்போ நான் ரிட்டையர் பண்ணினேன்னா எனக்கு எந்த அசெட் எந்த ஊர்ல இருக்கணும். நிறைய ரிட்டையர்மெண்ட் அசெட்ஸ்ல லாக்இன் வேற உண்டு. இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா அது 60-65க்கு மேல தான் கிடைக்கும். யூகேல பென்ஷன் 55க்கு மேல, பிரான்ஸ்ல 58க்கு மேல. ஸோ அந்த மாதிரி பணம் எப்போ வரும்? பேப்பர்ல இருக்கலாம் எனக்கு இன்னும் 1 கோடி இருக்கு என்னோட பென்ஷன் அக்கௌண்ட்ல, பட் அந்த பணம் எனக்கு 65க்கு மேல தான் வரப்போகுது. பட் நான் ரிட்டையர் பண்ண போறேன் 58ல. ஸோ 58 to 65 நான் என்ன பண்ண போறேன், காசு எங்கேருந்து வரப்போகுது? அந்த மாதிரி பிளானிங், அந்த மாதிரி டிஸ்கஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்லி என்கிட்ட பைசா இருக்குன்னு பார்க்கக்கூடாது, பட் அது லிக்விடா, அதை நான் யூஸ் பண்ண முடியுமா அது பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ. ரிவ்யூனா என்னன்னா சேவிங்ஸ் ரேட். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, நிறைய பேர் என்ன சொல்வேன்னா நீங்க ரிட்டர்ன்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் ஆக்சுவலி இங்க கண்ட்ரோல் பண்ணது சேவிங்ஸ். என்ஆர்டி எல்லோ சேவ் பண்ண முடியும். இன்னைக்கு என்ஆர்டி 5 rupees சேவ் பண்ண முடியும், அடுத்த வருஷம் 6 rupees, 10 rupees, 20 rupees. பட் ரிட்டர்ன் எங்க கையில கிடையாது. கரெக்ட், எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய பேர் வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். சரி, இந்த மாரி மார்க்கெட்ல நீங்க ஜாஸ்தி பணம் இங்க போடாதீங்கோ, இல்லைன்னா இந்த பணத்தை கொஞ்சம் எடுத்துட்டு அங்க போடுங்க. பட் யாரும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அடுத்த வருஷம் எங்க இருக்க போறது, சென்செக்ஸ் எங்க இருக்க போறது, நிஃப்டி. அதனால என்ன பெட்டர்னா நீங்க உங்க தான் சேவிங்ஸ் ரேட், எனக்கு என்ன இன்கம் வருதோ அதுல இருந்து நான் எல்லோ பர்சன்டேஜ் சேவ் பண்றேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி. ஸோ இப்போ அந்த முதல் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சேன் 1 lakh per month எஸ்ஐபி நம்பர் வந்தது. இப்போ நிறைய பேர் சொல்லுவா இல்லை அவ்வளோ சீக்கிரம் என்னாட்டி 1 lakh முடியாது. ஸ்டெப் அப் எஸ்ஐபி என்னன்னா அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். இது நான் ஸ்லைட் பேர் போட்டிருக்கேன், மேஜிக் ஆஃப் ஸ்டெப் அப் எஸ்ஐபிஸ். சிம்பிள் எக்ஸாம்பிள், 25,000 வரை நீங்க ஸ்டார்ட் பண்ற ஒரு எஸ்ஐபி, 15 years 12%, அது வந்து 1,26 lakh ஆப்போறது. அதே நான் ஸ்டெப் அப் எஸ்ஐபி ரூட்ல போனேன்னா ஸ்டெப் அப் வந்து நான் ஒரு சிம்பிளா 10% எடுத்துட்டு இருக்கேன். ஜாஸ்தியும் பண்ணலாம், குறைச்சும் பண்ணலாம். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ அதோட இம்பாக்ட் என்னன்னா எல்லாம் பண்ணிருக்க அப்புறம் பாக்கி எல்லாம் சேமா இருக்கு. அதே 15 years, அதே 12%. முதல் கேஸ்ல நீங்க சேவ் டோட்டல் அட் தி எண்ட் 1.26 crores, இங்க 2.1 crores. இப்ப நிறைய பேர் சொல்லுவா, பட் நான் இன்வெஸ்டட் அமௌண்ட்டும் ஏறி இருக்கு, அதுல என்ன மேஜிக்? ஒன்றும் இல்லை, நான் ஜாஸ்தி பணம் போட்டேன், ஜாஸ்தி கிடைச்சது. பட் இது பிஹேவியர். இப்போ 25,000ல 10% எக்ஸ்ட்ரானா 2,500. அண்ட் நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா 2,500 மேபி ஈக்குவல் டு ஒரு நைட் வெளியில சாப்பிடுறது. இப்போ ஃபாரின்ல இருந்தாலும் இன்னும் டிவைட் பண்ணி பாருங்க பை 68, இல்லைன்னா 70, 80, 90 எந்த ஊர்ல இருக்கிறது அந்த கரன்சி வச்சு. பட் இதோட இம்பாக்ட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல். ஸோ டெஃபினட்டா நீங்க எஸ்ஐபி பண்றீங்கன்னா அடுத்த வருஷம் அதை ஸ்டெப் அப் பண்ணி பாருங்க. அது இப்போ நிறைய பேர் ரெசிஸ்டன்ஸ் சொல்ல, பட் பணம் எங்கேருந்து வரும்? எல்லாரும் எனி ஜாப் நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட் வருது, ஏதாவது ஒரு போனஸ் வருது, நம்ம லிவிங் எக்ஸ்பென்சஸ்ல ஏதாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பட் டெஃபினட்டா கையில கொஞ்சம் பணம் அட் தி எண்ட் ஆஃப் த இயர் மிச்சம் இருக்கதான் இருக்கும்.
ஸோ ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணி பாருங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது வந்து ரிவ்யூ போது உங்க போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ்ட் 1 இயர்ல ஐடி செக்டர் டெக்ல ஒர்க் பண்ற பீப்புளுக்கு அவ போர்ட்ஃபோலியோ சடன்லி ரொம்பவே டெக் ஹெவியா இருக்கும். பிகாஸ் அவ ஒர்க் பண்ற கம்பெனிஸ் அந்த ஷேர்ஸ்லாம் ரொம்பவே மேல போயிருக்கு. அது நம்ம கான்சியஸா ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். பிகாஸ் அதே ஸ்டாக் இன்னைக்கு $200 இருக்கு, நாளைக்கு 50க்கும் வரலாம். ஏதாவது ஒரு புது டெவலப்மெண்ட் ஆகுது, இந்த மாரி ஏஐ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் போது நம்ம எல்லாருமே ஜூம் யூஸ் பண்றோம். இன்னைக்கும் நம்ம ஜூம் யூஸ் பண்றோம். நீங்க போய் ஜஸ்ட் பாருங்க அந்த ஷேர் பிரைஸ் எப்படி ஆயிருக்கு ஜூமுக்கு. அந்த ஒரு டாப்ல இருந்து அப்படியே டெய்லி ஸ்லைட் பண்ணி கீழே வந்தாச்சு. ஸோ அதனால வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணணும். எந்த ஃபண்டில் பணம் வச்சிருக்கோம், அது எங்க கோல் ஒரு இருக்கா இல்லையா. அண்ட் லாஸ்ட்லி வந்து இது வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும், கம்ப்ளைன்ஸ், டாக்ஸ், சிட்டிசன்ஷிப். இதெல்லாம் டெய்லி சொல்ல மாட்டேன், பட் அட்லீஸ்ட் மந்த்லி மாறுறது. இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் சூட்டபிள், என்ஆர்ஐக்கு இந்த ப்ராடக்ட் சூட்டபிள், அதே அடுத்த பட்ஜெட்ல இல்லை என்ஆர்ஐ இந்த ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணினா அது டேக்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால நீங்க எவ்ரி இயர் ரிவ்யூ பண்ணி பாருங்க, எங்க இன்வெஸ்ட் பண்றேன், எந்த ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன், அது கம்ப்ளைண்டா இருக்கா இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர்ல இருந்து ஐ திங்க் சில பேர் வந்திருக்கா கால்ல. 2 வருஷம் முன்னாடி நிறைய சிங்கப்பூர்ல இன்வெஸ்ட் பண்றவர் டிட் நாட் நோ தட் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்சுவலி அவளுக்கு டாக்ஸ் ஃப்ரீயாகவும் பண்ணலாம். துபாயில நிறைய பேர் இருக்கு, அவளுக்கு தெரிஞ்சிருந்தது. பட் சிங்கப்பூருக்கும் டிடிஏன்னு ஒன்று இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்தியன் மியூச்சுவல் ஃபண்டை விற்றா அது டாக்ஸ் ஃப்ரீ ஆகும். பட் நிறைய பேருக்கு அது தெரியல, ஸோ அவ டாக்ஸும் பே பண்ணியிருக்கா. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, சிட்டிசன்ஷிப், உங்க டாக்ஸ் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் ரிவ்யூ பண்ணி பாருங்க, உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதோட லைன்ல இருக்கா இல்லையா. எஸ்பெஷலி பிகாஸ் இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ யூஎஸ்ல இருக்கிற என்ஆர்ஐஸ்க்கு ஜென்ரலி நிறையவே காம்ப்ளிகேஷன், பிகாஸ் யூஎஸ்ல நம்ம குளோபல் இன்கம் வச்சு டாக்ஸ் பண்றோம். ஸோ எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னா இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அங்கும் டிஸ்க்ளோஸ் ஆயிருக்கா, இந்தியாவில் டிஸ்க்ளோஸ் ஆயிருக்கா. சில பேர் தப்பா ஒரு ஃபீட்பேக் வாங்கிக்குவாங்க, இல்லை இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் சொல்லவே வேண்டாம், அது என்ன அது இந்தியாவில் இருக்கா, அது எதுக்கு சொல்லணும் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்க. எவ்ரி இயர் ரிவ்யூ பண்ணி பாருங்க, உங்க டாக்ஸ் ஸ்டேட்டஸ் என்ன, சிட்டிசன்ஷிப் என்ன. நிறைய பேர் டிரான்சிஷன்ல இருக்குவா. இப்போ நான் விசால முதல்ல வந்த விசா வந்து இப்படி வந்தேன், பிஆர்ல இருக்கேன், இப்போ ஃபைனலி சிட்டிசன்ஷிப். ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் டு ரிவ்யூ தட். அண்ட் லாஸ்ட் 2 slides. இப்போ நெட் ரிட்டையர்மெண்ட் ஃபார் என்ஆர்ஐ போது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க உங்க ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணி பாருங்க. சும்மா என்ன பக்கத்துல உட்கார வரும் 45 இயர்ஸ் ஓல்டு அவன் சொல்லியிருக்கான் 6 crores வேண்டியிருக்கும், இவன் இல்லை இன்னொரு எங்க அங்கிள் வந்து இப்போதான் ரிட்டையர் ஆனா அவ சொல்றா இல்ல 2 கோடி இருந்தா போதும்னு அப்படி பண்ணாதீங்க. உங்க லைஃப் ஸ்டைல் என்ன, உங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, அதை வச்சு உங்க கால்குலேஷன்ஸ் என்ன வருது, அண்ட் லாஸ்ட்லி உங்க ரிஸ்க் அப்பிடைட் என்ன, அதை வச்சு. அதுக்கு தான் இந்த சார்ட்ல ஒன்லி கோல் அது உங்க ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுங்க, ஒருத்தார் என்ன பண்ணாருன்னு பார்க்காதீங்க. இது வந்து ஒரு ஜென்யூன் அட்வைஸ் எல்லாருக்கும். ரிட்டையர்மெண்ட் வந்து உங்களோட லைஃப் ஒரு பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட். நீங்க 30-40 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டே நல்லா பணம் சம்பாதிச்சாச்சு, அது இன்னொரு 30-40 இயர்ஸ்க்கு நீங்க எப்படி அதை ஜாக்கிரதையா பார்த்துக்க போறீங்க. ஸோ கன்சிடர், உங்களுக்கு யாரு ஃபைனான்சியல் கோச்சா இருக்க போறா, யாரு கைடன்ஸ் கொடுக்க போறா. இப்போ இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீம் போட்டிருக்கேன், அவளுக்கும் ஒரு கோச் இருக்கு. ஹர்மன் பிரீத் இத்தனை வருஷமா விளையாடிட்டு இருக்கா, பட் அவளுக்கும் ஒரு கோச் வேணும். அவுட் சைட்ல இருந்து ஒரு உங்களுக்கு ஒரு என்ன தப்பு பண்றேன், என்ன மிஸ்டேக் இருக்கு, அது யாரு சொல்ல போறா. மெஸ்ஸி பெஸ்ட் ஃபுட்பாலர் இருந்தாலும் கோச். கோச்சிங் வந்து அது ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம பத்தி அது ஒன்றும் ராங் இல்லை. நம்ம ஆக்சுவலி நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றோம். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் நான் தனியா பண்ண வேண்டாம், என்னோட இன்னொரு பேர் இருந்தா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், நான் அதை சேஃபா பண்ணி எண்ட் வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணறதுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால உங்க கோல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க அண்ட் கன்சிடர் ஹெல்ப் எடுத்துக்கணும். ஸோ அதான் என்னோட சைட்ல இருந்து ப்ரெசன்டேஷன். இப்போ we can take questions. ஏதாவது கொஸ்டின்